இப்போ உள்ள ப்ரெசென்ட் இதில் கூட்டணின்றாங்க. இப்போ எந்த கூட்டணி இருந்தாலும் மக்கள் இப்போ தனிப்பட்ட கட்சிக்குன்னு ஓட்டு போடுறதில்ல, கூட்டணிக்குன்னு தான் அதாவது கூட்டணிக்குன்னு தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ கூட்டணிக்குன்னு ஓட்டு போடும்போது ஆட்சி அமைக்கும் போதும் கூட்டணி ஆட்சி தானே அமைக்கணும். அதில் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிறாங்க தனியாக போய். அப்போ அந்த தனிப்பட்ட கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அந்த தனிப்பட்ட கட்சி மைனாரிட்டி மாதிரி தானே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் யாழினி திருமுகம். இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அமைப்புகள் உருவாகுவதற்கும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக அதிகாரமிக்க அனுபவமிக்க கலைச்செல்வன் சார், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் 38 ஆண்டுகளாக சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை சார்ந்த பணி வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளில் சிறப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதித்துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MB என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் IPS தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் ஹஸ் more than 8 years of experience in civil, criminal and matrimonial cases மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். சார், என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எபிசோடில் நம்ம ஒரு அமைப்புகள் உருவாகுவதற்கும் அதாவது அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் என்ன மாதிரியான சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் சார்? அதாவதுங்க, 2 விதமானது கேள்வியில் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அரசியல் கட்சி A பார்ட், இன்னொன்று அமைப்புகள் B பார்ட். ஸோ அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு மெயினாக எந்த சட்டம், பல சட்டங்கள் இருந்தால் கூட மெயினாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 போடுறாங்க. அது கீழே தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எல்லா சகலமும் நடக்கும். இன்னொன்று இந்த சிம்பிள் ஒதுக்கிறது, ரிசர்வ் பண்ணுறது, அதில் ஏதாவது டிஸ்பியூட் வந்தாக பண்ணுறது, இதெல்லாம் தனியாக அது பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆக்ட், அது ஆர்டராக போட்டிருக்காங்க, அது வரும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அமைப்பு ரீதியானு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் சொசைட்டி ஆக்டில் வரும் அமைப்பு, NGOஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ஆக்ட் வரும், கம்பெனினா கம்பெனிஸ் ஆக்ட் வரும். அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி பல வகைகளான சட்டங்கள்லாம் இந்த அமைப்பு சார்ந்த சட்டங்கள் வருங்க. ஓகே சார். சார், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் RTIக்குள்ளே வருவாங்களா? பாருங்க, இது ஒரு அருமையான கேள்வி. RTIன்றது மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம். மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை கேட்கலான்னு எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப பாப்புலர் இப்போ சட்டம். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இது வருமா வராதா, அதாவது இந்த RTI ஆக்ட் வரம்புக்குள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டி வருமா வராதுன்னு சொல்லிட்டு முதல்ல இஷ்யூ ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுனாக்கா வராதுன்னு ஒரு மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே சேலஞ்ச் பண்ணி ஒன்று தெரியும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு போடுவாங்க, அதன் பிறகு அப்பீல் போவாங்க. அதுலேயும் ரிஜெக்ட் ஆச்சுனாக்கா கமிஷனுக்கு போவாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிட்டி, அதை கமிஷன் என்ன சொல்லுதுனாக்கா, பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் RTI வரம்புக்கு உள்ளுக்கு வருவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கோடியாக எக்கச்சக்கமாக டொனேஷன் வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லை, பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷனும் பண்ணுறாங்க. அதனால் அவங்க RTI வரம்புக்குள்ளே வருவாங்க. அவங்களாம் பப்ளிக் ஆஃபீஸர் தான், பப்ளிக் அத்தாரிட்டி தான் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே போயிட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் போய் போடுறாங்க கேஸை. அந்த இது இப்போ பெண்டிங் இருக்குது, அதை ஸ்டே பண்ணிட்டாங்க. இது கூட நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் யார் RTI உள்ளுக்குள்ள வருவாங்க? காங்கிரஸு, BJP, கம்யூனிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 பொலிட்டிக்கல் பார்ட்டியை அதை டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குனாக்கா, பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுவாக இருந்தாலும் RTI வரம்புக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை திருத்தறதுக்கு உண்டான ப்ரொப்போசலில் வச்சுருக்காங்க. அப்போது இதில் என்ன தெரியுது, அவங்க என்ன செஞ்சாலும் பப்ளிக் கேட்கக்கூடாது, பப்ளிக் தெரியப்படுத்தக்கூடாது. இந்த மைண்ட் செட்டில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஓகே சார்.
சார் இப்போ பெரும்பாலான இடத்துல வந்து கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சார்? கூட்டணினா என்ன, கூட்டணிக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது கூட்டணினா என்னன்னா, ஒரு கட்சியும் ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது. அவங்களோட கட்சி சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு ஒருத்தருக்கு தனித்தனி வேறுபாடுகள் இருக்குது. அதனால் கூட்டணின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, மேஜர் பார்ட்டாக ஒரு கட்சி இருக்கும், ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கும் மேஜராக. அவங்களோட இவங்களோட சேரலாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. வரும்பொழுது இந்த சைடு போகிறவங்க இப்படி போவாங்க, இந்த சைடு வரவங்க இப்படி வருவாங்க. எதுக்காக இது மாதிரி போகிறாங்கன்னா, இந்த சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் வந்து தனியாக வந்து அவங்களால வந்து நின்று ஜெயிக்கவும் முடியாது, ஆட்சி அமைக்கவும் முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். நம்மளால் தனியாக நின்றால் நம்மளால் ஓட்டு வாங்க முடியாது, ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காது. அப்போது நம்ம கட்சியோடு சேர்ந்து இந்த கட்சிகளோட மேஜர் பார்ட்டியோடு சேர்ந்து நின்றாதான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், நமக்கு ஒரு 10 எம்எல்ஏவாவது நம்ம கிடைப்பான்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறப்பு தான். ஸோ அதில் வந்து யார் கூட சேர்ந்தால் நமக்கு வந்து ஒத்து வரும், தோதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களோட கூட்டணி அமைச்சிக்கிட்டு சில இடத்துங்களில் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல வந்து தனி மெஜாரிட்டி எலெக்ஷன் மட்டும் கூட்டணி நின்றுட்டு மற்ற டைமில் ஆப்போசிட் லீடராக இருந்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கூட்டணி அமைக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன நாம்ஸ் பேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி இதாக இருக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? என்னுடைய பெயர் வந்து தபசிநாதன், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளர் மேல, காவல் உதவி ஆய்வாளர் மேலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். எங்க பேரனை அடிச்சு துன்புறுத்தினாங்க ஒரு மணல் கடத்தல்காரருக்காக. ஓகே. அது சம்பந்தமா நாங்க வந்து மனித உரிமை ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, பழையபடி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அதெல்லாம் வராது போகாதுன்னு சொல்லிட்டு காவலருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. ஓகே சார். ரெண்டாவது, நாங்க அதை இதுல தகவல் உரிமை இடத்துல கேட்டா உங்களுக்கு பதிலாம் கொடுக்கறதுக்கு நாங்க இது ரகசியம் காக்கப்படும், பதில் கொடுக்க முடியாதுன்னு எழுதுறாங்க லெட்டர். ஓகே சார். அதனால அது சம்பந்தமான ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சார், அதாவது உங்கள் பையனை சார் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தவறு என்ன செஞ்சாலும் அட் எனி காஸ்ட் போலீஸ் ஆஃபீஸருங்க கை வைக்கக்கூடாது, தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் எந்த விதமான டார்ச்சர் இருக்கக்கூடாது. சட்டத்தை மீறி அவங்க வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இது சம்மந்தமாக ஹியூமன் ரைட்ஸ் போகிறீங்க, அது பெண்டிங் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி பேசுவாங்களே ஒழிய தகுந்த ஆதாரம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஹியூமன் ரைட்ஸில் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, அதில் டவுட்டே வேணாம். இது ஒரு லைன் இருக்கட்டும். இன்னொரு லைன் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் சம்மந்தமாக கிரிமினல் ஆக்ஷன் போனீங்களா? சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இங்க பேச முடியுமா? சார், லைன்ல தான் இருக்கீங்க. நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசினாதான் உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும் சார். வழக்கறிஞர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சார், டிவி கம்மி பண்ணிட்டீங்களா? இப்போ நான் என்ன சொன்னா, கிரிமினல் வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? அந்த இன்ஸ்பெக்டர் மேலே, அந்த போலீஸ் அதிகாரி மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? நாங்க மேடம் கிரிமினல் வழக்காடு அங்க வந்து வந்து இது பண்ணல, ஹியூமன் ரைட்ஸ்ல கொடுத்தோம். அவங்க வழக்கு பதிவு பண்ணி எங்களுக்கு விசாரிச்சாங்க. இல்லை நான் கேட்குற கேள்வி கரெக்டாக உள்வாங்கணும். ஹியூமன் ரைட்ஸில் கொடுக்கறது தனி, அதை விட்டுடுங்க. போலீஸ் ஆஃபீஸர் மேலே கிரிமினல் வழக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ எஸ்ஐ மேலே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கொடுக்கலாம். இன்ஸ்பெக்டர் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா ஏசிகிட்ட கொடுக்கலாம், இல்லை டிசிகிட்ட கொடுக்கலாம். அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்தீங்களா இல்லையா? அவங்க எதுவுமே ஆக்ஷன் இருங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? நாங்க வந்து டிஎஸ்பிக்கு கொடுத்தோம், எஸ்பிக்கு கொடுத்தோம். இருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி கொடுத்தீங்க இல்லையா? ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் மேல்முறையீடு எஸ்பிகிட்ட கொடுத்துட்டீங்களா? இருங்க, இது ரெண்டுத்தையும் வச்சு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் லோக்கலில் உள்ள கிரிமினல் கோர்ட்டு, அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் போகணும்னு சட்டம் சொல்லுது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரே வாரத்தில் எஃப்ஐஆரை போட்டு இது விசாரின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஒரே வாரத்திலே கொடுக்கும். நீங்கள் அதை செஞ்சீங்களா இல்லையா? அதை நாங்க செய்யற போது அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் ஆகையில உங்களை வந்து அடிக்கலன்னு நீங்க சொல்லிட்டிய, அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஒரு போலீஸ் ஆபீசரை வச்சு உங்களுக்கு விசாரிக்கிறோம்ட்டு 2 வருஷம் ஆச்சு நான் விசாரிக்க. இல்ல இப்போ கோர்ட்ல நீங்க அந்த வழக்க போட்டீங்களா இல்லையா? கோர்ட்ல வழக்கு போட்டோம். அதுக்கு என்ன தீர்ப்பு வந்ததுன்னா, நீங்க வந்து போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க ரிமாண்ட் பண்ணும்போது என்னை டார்ச்சர் பண்ணல அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க.
நீங்கள் என்ன சொல்லுங்க, மிரட்டி கொண்டு வந்து எங்களை அந்த மாதிரி சொல்ல வச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொல்லியிருக்கோம், எங்களை மிரட்டி தான் சொல்ல வச்சாங்க. விட்டுடுங்க, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஆர்டர் காப்பி வந்துருச்சு இல்லையா? ஆமா. அந்த ஆர்டர் காப்பி தவறுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவன் ஜெயில் வரைக்கும் கூட போகலாம். ஹைகோர்ட்டு போனீங்களா? ஹைகோர்ட்டு போனீங்களா? அதை எடுத்துக்கிட்டு தயவுசெய்து போங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்கணும், என்னன்னா அதிகாரிங்க மிரட்டி இதை மாதிரி நான் அடித்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன்ற ஒரு வார்த்தை இருந்தால் தான் நீங்கள் கேஸ் வின் பண்ணுவீங்க, இல்லைன்னா வின் பண்ண மாட்டீங்க. அந்த வார்த்தை இருந்தா கண்டிப்பாக வின் பண்ணி ஹைகோர்ட்டு போங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சார் சார் மக்களாட்சி தத்துவத்தில் கூட்டணி சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, மக்களாட்சி தத்துவத்தில் என்ன சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி யாரோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். மெஜாரிட்டினா என்ன? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு 5 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதில் 2.5 கோடி பேருக்கு மேலே யார் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஒரு காலத்தில் வந்து எல்லா கட்சியுமே வந்து தனிச்செல்லாம் நின்றுக்குது ஒரு காலத்தில். ஆனால் இப்போது எந்த கட்சியுமே தனித்து நிற்கிறதுக்கு பயப்படுது. அப்போ அந்த வகையில் பார்க்க போனாக்கா எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா, இந்த கூட்டணின்னு வைக்கிறாங்களே, எதுவுமே கூட்டணியை வைக்கக்கூடாதுன்னு சட்டத்தை தெளிவு பண்ணணும். எல்லா அரசியல் கட்சியும் தனித்தனியாக நிற்கணும். தனித்தனியாக நின்ற பிறகு அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ வாங்குறாங்களோ, தனி மெஜாரிட்டியில் எம்எல்ஏ சப்போஸ் வந்தாலும் அதில் வந்து டோட்டல் ஓட்டு பார்த்திங்கன்னா அந்த 2.5 கோடிக்கு மேலே வந்தால் தான் அவங்கள ஆட்சி அமைக்க விடணும், இல்லைன்னா கவர்னர் ஆட்சி வரணும், இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கலாம், இவ்வளோ எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு பிறகு நீ வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ உள்ள ப்ரெசென்ட் இதில் கூட்டணின்றாங்க. இப்போ எந்த கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் இப்போ தனிப்பட்ட கட்சிக்குன்னு ஓட்டு போடுறதில்ல, கூட்டணிக்குன்னு தான் கூட்டணிக்குன்னு தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ கூட்டணிக்குன்னு ஓட்டு போடும்போது ஆட்சி அமைக்கும் போதும் கூட்டணி ஆட்சி தானே அமைக்கணும். அதில் மட்டும் வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிறாங்க தனியாக போய். அப்போது அந்த தனிப்பட்ட கட்சிக்காக மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க, அந்த தனிப்பட்ட கட்சி மைனாரிட்டி மாதிரி தானே இருக்குது. இந்த சிச்சுவேஷன் மாறணும். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே தனித்தனியாக நிற்கணும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு தான் பார்க்கணும், அப்படி தான் வரணும். அதுதான் மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையாக இருக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? வணக்கம் மேடம், என் பேர் வந்து பிரபு மேடம். நான் பெருநம்பர் ஒன்றியம் கோட்டுப்பங்குறேன் மேடம். ஓகே பிரபு, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்க பிரபேஷ், எங்க பேசுறீங்க? வணக்கம் பிரபேஷ், சொல்லுங்க. நான் பெருநம்பர் ஒன்றியம் சார். சரி, தேர்தல் பெருநம்பர் ஒன்றியம் போட்டுப்பங்குறாங்க சார். சரி சரி, சொல்லுங்க சார். இப்போ விஷயம் என்னன்னா, 2007 பொங்கல் சண்டையில் 2 ஊர் கலவரமாகி போய் சார். சரிங்க. அதுல பக்கத்து கிராமம் பஞ்சாயத்து 1, வருவாய் கிராமம் 2 சார். சரி, மேலச்சேரி. சரி. அப்போ 2 ஊருக்கும் பிரச்சனை வந்து அடிக்கடியாகி போச்சு. அடுத்த வருஷம் 144 போட்டேன் சார். அந்த மந்தவெளி மாடு மடுக்கு சம்பந்தம் இது. சரி. 2009 ஒரு ஜட்ஜ்மெண்ட் சார், நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு நாங்க எங்களுக்கு தான் போட்டு போங்க சர்வே 55 சார். அதுல நான் எங்களுக்கு சொந்தமானது இடம் மந்தவெளி. சரி. இப்போ அதுல என்ன ஆச்சுன்னா பிரச்சனை அப்படியே அது கொஞ்சம் அப்புறம் அந்த மாட்டுக்கு நோய் வரும். அதுல வந்து ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து நாங்க இங்கிருந்து மாடு ஓட்டி போறதுக்குள்ள அவங்க வந்து பக்கத்து கிராமத்துல மாடு மடிக்கிறோம் சார். சரி. அது மாதிரி வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா அடிக்கடி பிரச்சனை வருது, 2 ஊருக்கு பிரச்சனை வருது. சரி. இப்போ என்ன விஷயம்னா, அது வந்து நம்ம அவங்க தடுக்க முடியல சார். போலீஸ் கலெக்டர் மனு கொடுத்தாச்சு, டிஎஸ்பி கிட்ட கொடுத்தாச்சு, லோக்கல் இன்ஸ்பெக்டர் கொடுத்தாச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிங்கன்னா, அதாவது எங்களுக்கு வந்து இடையூறு பண்ணக்கூடாது தான் ஜட்ஜ்மெண்ட். அதுல அவங்க இப்போ அடியெல்லாம் கேட்டா சொல்றாங்க, இடையூறு உங்களுக்கு இடையூறு எதுவும் பண்ணல இல்லையா, அது மந்தவெளி புறம்போக்கு தானே, அவங்கள மறக்கலாம், நீங்க விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றாங்க சார். அது மாதிரி போகும்போது அவங்க எப்ப வந்தாலும் சண்டையே வந்து சண்டைக்கு தான் அவங்க எப்ப வந்தாலும் சண்டை தான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஹைகோர்ட் ஆர்டர் மீறப்படுதா இல்லையான்றது முதல் கேள்வி. நம்மளை இப்போ நீங்கள் சொல்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இடம் எப்படி நேச்சர் ஆஃப் அதனுடைய இயற்கைத்தன்மை எப்படி இருந்துட்டு போகுது, அது வேறு விஷயம். ஆனால் கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்து உங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது, நீங்கள் செய்கிற செயலுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்னு தான் கோர்ட் ஆர்டரு. அந்த இடையூறு பண்ணுறாங்கனாக்கா கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு ஆகிடும். ஒன்று, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 விதமான ஆக்ஷன் எடுக்கலாம். ஒன்று, கோர்ட் அவமதிப்பு வழக்கா ஹைகோர்ட்டில் கண்டெம்ட் போடலாம், இது ஒரு முறை.
இன்னொரு முறை ரைட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி கோர்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குது, ஐயா கோர்ட் ஆர்டரை மதிக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது, அதனுடைய புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டியது போலீஸினுடைய கடமைன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு அது மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுங்க, அந்த அதிகாரி மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுங்க. அந்த அதிகாரி மேலே என்ன கிரிமினல் ஆக்ஷன் வரும்னா 166 கேபிட்டல் ஏ 166 கேபிட்டல் ஏ ஐபிசியில் வரும். அதுபடி நேராக அந்த அதிகாரி மேலே லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நல்லா கேட்டுங்க, ஹைகோர்ட்டில் ஒரு அவமதிப்பு வழக்கு, இன்னொன்று லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு அந்த அதிகாரி மேலே நீ கேஸை போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இடையூறு பண்ணாத அளவுக்கு போலீஸ் வந்து நிற்கும். நல்லா கேட்டுங்க, கலெக்டரை விட்டுடுங்க. நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு அவமதிப்பு வழக்கு போட்டிங்களா என்ன போடுங்க. ரெண்டாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டிருக்கீங்களா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டிங்கன்னா போடல, இது ரெண்டும் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சரி சார், பிரிட்டிஷ் இந்தியாவையும் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது நல்ல அறிவுபூர்வமான கேள்வி. பிரிட்டிஷ் இந்தியானா நம்ம இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலம். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி ஆளும்போது அவனுக்கு ஒரே நோக்கம்தான், நம்ம இந்திய மக்களை பற்றி கவலையே பட மாட்டான். அவனுக்கு தேவை ரெவன்யூ. என்னென்னலாம் எப்படிலாம் மக்கள்கிட்டருந்து வரி பணமாக அந்த உரிய முடியுமோ அதை உறிஞ்சி அவன் நாட்டுக்கு கொண்டு போயிடுவான். இது அவனுடைய கான்செப்டு. இப்போ உள்ள நம்ம எலெக்டடு, இப்போ நம்ம இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா பொதுவாக தமிழ்நாடுனா எந்த கட்சியும் நான் சொல்ல வரல, தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னா அது எந்த ஆட்சி ஆனாலும் சரி, தமிழ்நாடு என்னன்னா போதையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் தான் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஓட்ட முடியும். அந்த போதையை நாங்கள் நிப்பாட்டினோம், டாஸ்மார்க்கில் நிப்பாட்டினோம், எங்களால் அரசாங்கம் நடத்த முடியாது. இந்த ஸ்டேஜுக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா வரி, அதுவும் மேஜராக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, காம்பன்சேஷன் செஸ்ஸு, என்னென்ன வரி, சாப்பாட்டுக்கு வரி, தண்ணிக்கு வரி, என்ன எதுக்கு தும்முனா கூட வரி, அந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மக்கள்கிட்டேருந்து வரி வசூல் பண்ணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது. மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இயங்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நம்ம இந்தியா இருக்குது. ஏன் இந்த நிலைமை? நீங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லாபம் வருமோ, ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸு, ப்ரைவேட் பஸ் விடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நல்ல லாபகரமாக இருக்குதோ அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரைவேட் ஆள் கொடுத்துட்றீங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும்? இதுதான் பிரச்சனை. இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்த ஆளுங்கள்லாம் கோடி எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சம் கோடியாக சம்பாரிச்சிருக்கானுங்க ப்ரைவேட் ஆளுங்க. நீங்கள் கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோ லட்சமான கோடியெலாம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்திருக்குமா இல்லையா? அப்போ கவர்மெண்ட் வருமானம் அந்த வழியாக வரும்போது நீங்கள் டேக்ஸ் கம்மியாகவும், ஈவன் கேட்டால் நில்லில் கூட கொண்டு வரலாம். ஆனால் கவர்மெண்ட் செய்தா? எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது, இந்த கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது என்னோடய கருத்து. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மக்கள் கண்டிப்பாக இதை சிந்திக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், லைனில் தான் இருக்கீங்க சார். உங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு எனக்கு சரியாக கேட்கல. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? சொல்லுங்கம்மா, உங்களுடைய பெயர், எங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? அது ஆஃப் பண்ணிட்டு ரிசீவர் மோட்ல பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? நான் பாண்டியில இருந்து பேசுறேன். பாண்டிச்சேரி. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கு பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அதான் சார், நான் வந்து பக்கத்துல ஒரு பிரச்சனை சண்டாயிடுச்சு சார், பக்கத்து வீட்டுக்கு எங்களுக்கும். அந்த சண்டையில வந்து அவரு வந்து என்ன வச்சுட்டாரு. சரிங்க. அது வந்து லேடிஸ் மேல அடிக்க கூடாதுன்னு நாங்க கேஸ் போட்டிருந்தோம். ஸ்டேஷன்ல போய் சொன்னா எங்க வீட்டுக்காரர் வர மாதிரி ஒரு என்ன அடிச்சாரு. அது வந்து ஸ்டேஷன்ல போட்டாங்க. 4 வருஷம் ஆகுது சார். ஆனா அதுக்கு எதுவுமே இல்ல, அப்படியே சமாதானமாவே இருக்கு. கோர்ட்ல இருந்து எதுவும் வரல, அப்படியே இருக்குங்க சார். இல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களம்மா அவங்க மேல? பண்ணாங்க சார். ஆனா அவரு என்ன பண்ணாரு, அவங்க பொண்ணு நாங்க போய் தான் ஹாஸ்பிட்டல்ல காட்டி நாங்க பண்ணோம். ஆனா அவங்க பொண்ணை வந்து நான் பண்ணிட்டேன்னா ஒரு கோர்ட் மூலியமா போட்டாரு எனக்கு. அதுக்கப்புறமே தான் அப்படியே இருக்குதுங்க சார். அவன் இன்னாவும் ஏதாவும் எதுவுமே தெரியல. ஆனா ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாரு.
அதுதான் அது போலீஸ் வந்து ஸ்டெப் எடுத்தாதாம்மா அது இது பண்ணி அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும். அவங்க வந்து அதை ஸ்டெப் எடுத்து அவங்க ஃபைல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட்டில் இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போலீஸில் கேட்டிங்களா, என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்களா? இல்ல சார், நாங்க எதுவுமே அதோட கேட்கவே இல்ல. பக்கத்து வீடுன்றதுனால நீங்க அங்க இருக்க முடியாது, பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னாங்க. இல்ல இப்போ உங்களை அடிச்சிருக்காங்க இல்லையா, சட்டப்பூர்வமா நடவடிக்கை பக்கத்து வீடா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும். போலீஸ் வந்து எடுத்துதான் ஆகணும் சார். அது அப்படியே கம்முனுக்கு சார். அவரு என்ன பண்ணாரு, ஸ்டேஷன்ல வாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா அவங்க பொண்ணை நான் கையை கீச்சிட்டேன்னு பொய் வழக்கு போட்டாரு சார் அவரு. சரி, அந்த வழக்கு என்னமாச்சு? அதுவும் அப்படியே அந்த பொண்ணு கூட போயிடுச்சு கல்யாணம் பண்ணிட்டு. போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா, எடுக்காத பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டு மூலிமா ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு கோர்ட்டு மூலிமா அதுக்கு தீர்வு வாங்கிக்கோங்கம்மா. கோர்ட்டு மூலியமாவும் நீங்கள் ஒரு நல்ல அட்வொகேட்டாக பிடிச்சி கோர்ட்டு மூலிமா நீங்கள் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீங்கள் எது புரியலங்க? நாங்களும் அது அப்படியே கம்பெனி விட்டுட்டேன்னா இது இல்லதான் அவங்க. அதுதான், அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அவங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் தனியாக ஒரு அட்வொகேட்டை நியமித்து நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதுக்கான இது விசாரணை நடந்து கண்டிப்பாக கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்கும். போலீஸ் எங்கே இது பண்ண சொல்லி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி அது நீங்கள் நல்ல அட்வொகேட்டாக பிடிக்குமா லோக்கல்லாங்க? புரியுது சார். நாங்கள் வக்கீலே பார்க்கலன்னா அது என்ன ஆகும்னு கேட்குறேன். வக்கீலே பார்க்கலன்னா அது அப்படியே தான் இருக்கும், வேற எதுவும் ஆகாது. வேற எதுவும் ஆகாது. போலீஸ் நினைச்சாதான் அதை முடிக்க முடியும் கேஸ். ஏமா இருமா ஒரு நிமிஷம். அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கோர்ட்டுக்கு போகாமல் வக்கீலை பார்க்காம தீர்வு என்னன்னு கேட்குறீங்க, அப்படி தானே? ஆமா சார். இப்ப நாங்களும் சைலண்டா இருக்கோம், அவங்களும் சைலண்டா. இல்லை கேளுங்க இந்த பாருங்க, நீங்கள் ஒரு வழி இருக்குது. நீங்கள் பேனா எடுத்து நோட் பண்ணீங்க, 193 பிரிவு செக்ஷன் பாருங்க, பிரிவு 193 உட்பிரிவு வந்து 3 BNSS. அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இம்மிடியட்டாக என்ன ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு புது சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சட்டத்தை கோட் பண்ணி தகவல் உரிமை சட்டத்தில் நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த பிரிவு படி நீங்கள் எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். ரைட்டுங்களா? சப்போஸ் அது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றத ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லாட்டினா நீங்களே வந்து நேராக வக்கீலே வேணாம், நீங்களே நேராக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் இந்த ரிப்போர்ட்டு சரியில்லை அவர் சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை போய் நின்று சொன்னீங்கன்னாக்கா மேஜிஸ்ட்ரேட்டை படித்து பார்த்துட்டு போலீஸை கூப்பிட்டு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ ஏன் சரியாக ஆக்ஷன் எடுக்கலை, ஒழுங்காக எடு அப்படின்னு சொல்லுவாங்க. சார், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் பெரிய மாற்றம் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. அப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸை பண்ணால் நம்ம மாற்றத்தை பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ உள்ள சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் 3 தூண்கள் எதுனாக்கா நீதித்துறை ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அதிகார வர்க்கம் 2, லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டசபை பார்லிமெண்ட், இது 3 தூண்கள். இது 3ம் ஒன்று இன்னொன்றுக்கு தலையிடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது சட்டம் ஒரு சைடு இருக்கட்டும். ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ஒரு பொலிட்டிஷியன், ஒரு அரசியல்வாதி, சாதாரண ஒரு அரசியல்வாதி கண்டெஸ்ட் பண்ணுறார் எம்எல்ஏக்கு. எம்எல்ஏ எலெக்ட் ஆனவுடனே அந்த அரசியல்வாதி சட்டசபை உள்ளுக்கு நுழையிறாரு. எதில்? சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு அவர் அது உள்ளுக்கு வந்துடுறாரு. அந்த சட்டசபையிலேருந்து வர ஆள் தான் எம்எல்ஏக்குள்ளே தான் அதுலேருந்து மினிஸ்டர்ஸுங்க சிஎம்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலேருந்து தேர்ந்தெடுத்து வந்துட்டு அவங்க அந்த பொலிட்டிஷியன் தான் அதிகார வர்க்கத்தை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்டர் தி நேம் ஆஃப் தி கவர்னர். கவர்னர் தான் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர்னர் தான் ஹெட்டு. இவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவங்களுக்கு எய்ட் பண்ணணும், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த அட்வைஸில் தான் கவர்னர் தான் முடிவு பண்ணுவார்னு. அட்வைஸ் பண்ணுறதை இப்போ ஒரு அட்வைஸ் பண்ணோன்னா அட்வைஸை நான் ஏற்றுக்கலாம், இல்லை ஏற்றுக்காமல் போகலாம், கவர்னருக்கு அந்த பவர் உண்டு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனால் எல்லா இன்டர்பிரேஷன்லாம் போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கவர்னரை எப்பா அவர் ஆட்டுக்கு தாடி மாதிரி அது தேவையான்ற அளவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இதே பொலிட்டிஷியன் வந்து நீங்கள் சட்டசபையில் நுழைஞ்சிட்றாங்க, இதே பொலிட்டிஷியன் நீங்கள் மினிஸ்டர்ஸுங்க சிஎம்ன்ற லைனில் டைரெக்டாகவே அதிகார வர்க்கத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அதுக்கு மீறி நீதித்துறையிலையும் ஒரு 4 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, 2 போஸ்ட்டு ஸ்டேட்டு, 2 போஸ்ட்டு அப்புறம் இது நம்ம ஜுடிஷியல் நீதித்துறை, அந்த மாதிரி நீதித்துறையிலையும் 50% தலையீடு வந்துடுறாங்க.
பொலிட்டிஷியன் 3 லைன்லேயுமே ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நிலைமை. என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, பொலிட்டிஷியன் சொல்லிட்டு ஒரு வரைமுறை வச்சிடணும். என்ன விஷயம்னா, ஐயா நீ எலெக்ஷன் நிற்கிறியா, மக்கள் பிரதிநிதி ஆகிட்டியா, நீ எம்எல்ஏவா எம்பியா, ரொம்ப சந்தோஷம். நீ எம்எல்ஏ எம்பி ஆன பிறகு நீ மக்கள் கூட தான் போகணும். தெரு தெருவாக போ. ஓன் பகுதிக்கு என்ன நன்மை, என்ன செஞ்சால் இந்த நாடு உருப்படும், ஓன் பகுதி எப்போ உருப்படும் அப்படின்றது மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா. நீங்கள் இந்த சட்டத்தை போட்டால் நல்லாயிருக்கும், அந்த சட்டத்தை போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணுற ரெக்கமெண்டை சட்டம் போடுறதுக்கு தனியாக கமிட்டி இருக்கணும், எக்ஸ்பர்ட் கமிட்டி. நீங்கள் ஆர்டிக்கிள் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் எதில் நம்ம லெஜிஸ்லேச்சராக பாஸ் பண்ணாங்க, நம்ம அம்பேத்கர் மாமேதை. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் அருமையான ஒரு இந்திய அரசியல் சட்டத்தை உருவாகியிருக்குது. அது ஈக்குவலாக எந்த சட்டமும் கிடையாது, இப்போது வேர்ல்டுலேயே கிடையாது. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கிட்ட அந்த சட்டத்தை போடக்கூடிய அமைப்பை அதுக்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வாங்க எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கு தனியாக ஒரு கமிட்டி போடுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எவ்வளோ நியாயமானவங்க, பர்ஃபெக்டான ஆளாக இருக்காங்க, அவங்களும் ஒரு 10 பேர் 12 பேரை போட்டு இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்கள போட்டு எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோல் பண்ணது அவங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க. ஏன்னா பாம்புகள் பாம்பு தான் அறியும். இவங்க எக்ஸ்பர்ட்னால இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க சீனியர் மோஸ்ட் ஆளுங்க ஹவு டு கண்ட்ரோல், ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் தி ஒர்க் எஃபிஷியன்ட்லி அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதை அங்கே கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஸ்டம் மாற்றி அமையும், நாடு உருப்படும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பொலிட்டிஷியனுக்கும் இந்த அதிகார வர்க்கத்துக்கும் நேரடி தொடர்பே இருக்கக்கூடாது. இல்லாத அளவுக்கு சிஸ்டத்தை மாற்றி அமைச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்தியா டாப் லெவலில் வளருங்க. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தல் அப்போ நிறைய தலைவர்கள் வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதிகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாதா சார்? அதாவது தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு கட்சியோடைய பாலிசி. இப்போ நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அவங்களுடைய கட்சியோடைய பாலிசி. அது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய இதுகளை வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமைகள் இருக்குது, அதுக்கு ஒன்றும் தடைகள்லாம் இல்லை. ஆனால் சொல்லிட்டு வந்து செய்யாமல் இருக்கிறது தான் அங்கே பிரச்சனையே. மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, ஆனால் சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு பாதி ஒரு 10% 20% செஞ்சுட்டு மீதி 80% பண்ணுறது இல்லை. கேட்டால் ஃபண்டு இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணி விட்டுறாங்க. அப்போ இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அந்த சட்டத்தை ஏற்றணும். நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய இதை தான் உங்களால் சொல்ல முடியணும். நீங்கள் அப்போது ஃபினான்ஷியல் லெவலாக வந்து ஒரு கவர்மெண்ட்டில் என்ன இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நீங்கள் சொல்லணும். முடியாததெல்லாம் நான் 1 கோடி ரூபா தரேன், ஆளுக்கு 1 கோடி தரேன், 2 கோடி தரேன்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? பொய் சொல்லிவிட்டு எது வேணால் ஓட்டு வாங்குறதுக்கு பண்ணலாம். ஆனால் செய்யக்கூடிய இதை மட்டும்தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது மக்களை வந்து பாதிக்கக்கூடாது. நீங்கள் நலத்திட்டங்கள் பண்ணுறேன், ஃப்ரீ பண்ணுறேன் எல்லாம் சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா நேரடியாக மக்களுக்கு தான் அந்த சுமைகள் போகுது. எப்படி போகுதுன்னா வரின்ற முறையில் அவங்கள்ட்ட தான் பிடுங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு சைடு நல்லது பண்ணாலும் ஒரு சைடு கெட்டது தான் நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு வரியிலேருந்து சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாமே ஏற்றி விட்டுட்டு அப்போ இவங்களுக்கு போய் செய்யறதில்ல, நீங்கள் இலவசமாக செய்யறதில்ல என்ன இருக்குது. அப்போ நீங்கள் வந்து செய்கிறது தப்பு, மக்கள் வந்து இதை ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இவங்களெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குன்னா ஒரு திட்டம் வகுங்க. மக்களுக்கு சுமை இல்லாத திட்டங்களை எப்படி வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு வர வைக்க முடியுன்றதை பாருங்கள். அது மக்கள் தலையில் விழுவக்கூடாது. வேறு என்ன முறை ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது, மக்கள்கிட்ட வந்து பிடுங்காமல் நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதை யோசிக்கணும். யோசித்து தான் நீங்கள் திட்டங்களை அறிவிக்கணும். சும்மா மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கே கொடுக்கறதில்ல. இது என்னங்க இது இருக்குது, அது யார் வேணால் பண்ணிட்டு போயிடலாமா? இப்போ என்னையே கூட்டு உட்கார வச்சா கூட நானே பண்ணிட்டு போய் நான் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து காசை பிடிக்கிட்டு திரும்பி இல்லாத கொடுக்க போகிறேன். அந்த இது பண்ணக்கூடாது. மக்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி திட்டங்களை வகுக்கணும். அதுக்குன்னு ஃபண்டு வரதுக்கு என்னென்ன வழிமுறை, நிறைய வழிமுறைகள் இருக்குது. நேர்மையான முறையிலேயே ஈஸியான முறை நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் அரசாங்க சார்பு ஏற்கனவே சொன்னாங்க. இந்த மைல்ஸு மினரல்ஸு இதெல்லாம் நிறைய இதை வந்து வருமானம் வரக்கூடியதெல்லாம் ப்ரைவேட்டில் போயிடுச்சு, கவர்மெண்ட் வந்து ஒன்லி வந்து செலவு செய்யக்கூடியதான் வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இலவசங்களை கொடுங்க. இல்லைன்னா அது மேலே கை கொடுக்காதீங்க, எதுவுமே கொடுக்காதீங்க. மக்கள் யாரும் உங்கள்கிட்ட கேட்குறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதில்லை. அதனால் கொடுக்கறத நிறுத்துங்க. கவர்மெண்ட்டை வளர்த்து மக்களுக்கு சுமை இல்லாமல் ஆக்குனா மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக எப்பவுமே நிம்மதியாக இருப்பாங்க. ஓகே சார், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சட்டசபையிலையும் சரி பார்லிமெண்ட்லேயும் சரி அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க, பேப்பர்ஸை கிழிச்சு போடுறாங்க, அந்த இடத்துக்கு தேவையான மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க இல்லையா சார்? ஸோ சட்டத்தினால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்டிப்பாக சட்டத்தினால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சட்டத்தில் வழிவகை உண்டு. இது உண்மையிலேயே ஒவ்வொரு தேசபக்தி உள்ள மக்கள் ஒவ்வொருவரும்
இந்த செயலெல்லாம் பார்க்கும்போது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை அங்கே பேசுகிறதே கிடையாது. 90% இதுதான் வருது. அதுவும் முக்கியமான டிபேட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 90% ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியிருக்குது, ஐயா ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அதில் டிபேட் வைங்க, வாதத்தை வைங்க. வாதம் விவாதம் இருந்தால் தான் அந்த சட்டத்தினுடைய நுணுக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக நீ பண்ணியிருக்கின்ற வாதம் விவாதத்தில் வரும். அப்போது தான் நாங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்னுவாங்க, அந்த சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணி நாங்கள் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் குரல் எடுப்பு மூலயமா வாக்கெடுத்து நடத்துறது, வித்தவுட் டிபேட் நடத்துறது, இதெல்லாம் பண்ணாத சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லிக்குது. ஆனால் இவங்க அதை பற்றி கேட்குறதில்ல, இதை பற்றி கவலைப்படுறதில்ல. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய ஜனநாயக நாடு, அதில் பெரிய நம்ம மக்கள் பார்த்துட்ருக்கிறது, உலகம் பார்த்துட்ருக்கிறது இந்த பார்லிமெண்ட்டையும் சட்டசபையும் தான். இவங்க இந்த மாதிரி செய்கிறது பார்த்தா இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா சிரிச்சுன்னு தான் இருக்காங்க. நான் ஷார்ட்டாக கேட்குறேங்க, 3 தூண் சொன்னேன் இல்லைங்களா, லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்டு, சட்டசபை. இது இல்லாமல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கோம் ஒரு அட்வொகேட்டு, அதே மாதிரி நான் கோர்ட்டில் நான் பண்ண முடியுமா? ஒரு இது கிழிச்சு அப்படி எரிய முடியுமா? ராங்கான வார்த்தையை நான் பேச முடியுமா? மை லார்ட் யுவர் ஆனர் தான், அதுக்குன்னு ஒரு டெக்காரம் இருக்குது. நான் கொஞ்சம் மாறினாலும் சரி தான், அந்த ஸ்பாட்லேயே கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி எங்களை எவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கள் நிலைமை அது கரெக்டு தான். அதே போல் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பியூனோ ஒரு கிளர்க்கோ மேலே அதிகாரியை பார்த்து அதே மாதிரி கிழிச்சு போட முடியுமா? மிஸ்பிஹேவ் பண்ண முடியுமா? அடுத்த செகண்ட் அவன் சஸ்பெண்ட் ஆகிடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான். இந்த நிலைமை அங்கே வரணும். பார்லிமெண்ட்லேயும் இதுலேயும் சபாநாயகர் செய்யலாம். அந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னா உடனே கிரிமினல் ஆக்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு 2 பேரை பிடிச்சி உள்ளுக்கு தள்ளுங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாகுதா இல்லைன்னு பாருங்கள். எல்லாமே ஒன்றா சேர்ந்து இது மாண்பு மிஸ் ஆகுதுன்னா சட்டசபையில் உள்ள அந்த மேலே உட்கார்ந்துருக்கிற அவருடைய சபாநாயகர் தான் இது பொறுப்பு. சபாநாயகர் கண்டிப்பாக அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து இதை ஒரு முன்னுதாரணம் வைங்களேன், க்ளீனாக பக்காவாக இருக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போது ப்ரீ போல் அலையன்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார், அப்படின்னா என்ன சார்? ப்ரீ போல் அலையன்ஸ், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்கிறது ஒரு அலையன்ஸ் வைப்பாங்க, கூட்டணி சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, அது ஒன்று வைப்பாங்க. இப்போ எலெக்ஷனில் நின்று தனி மெஜாரிட்டி வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யார் கூட்டணி அமைக்கலான்னு சொல்லிட்டு அதை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அதுதான் போஸ்ட் போல் எலெக்ஷன். அது ஓகே சார். சார் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சார், அப்படின்னா என்ன சார்? ஏங்க ஃப்ளோர் டெஸ்ட்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான், குரல் எடுப்பு. ஒரு சட்டத்தை போடுறாங்க, ஆம் என்பவர் ஆம் என்க, இல்லை என்போர் கம்முன்னுவாங்க. ஆம் என்பவர் எல்லாம் ஒரே கோரசா கத்துவாங்க, எஸ் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதுதான் ஃப்ளோர் டெஸ்ட்டுன்றது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு வகையிலே உண்டு. சப்போஸ் இப்போ ஆளுங்கட்சி யாரோ கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, அதாவது இவங்களுக்கு எம்எல்ஏ இவங்களுக்கு எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து கூட்டணியாக நிற்கிறாங்கன்னு வச்சுங்க, கூட்டணி ஆட்சியாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் மேஜரான ஒரு கட்சிக்கு பிரச்சனை வந்துடுது, அவங்க விளைக்கிறாங்கனாக்கா இது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிடும். அப்போது நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் விடுவாங்க, நீங்கள் தனி மெஜாரிட்டி நிறுவீங்க அப்படின்றது மாதிரி டெஸ்ட் வைக்கும், அது ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ காலர் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார் உங்கள் பேர் என்னங்க சார்? என் பேர் பாஸ்கர் சார். சார் பாஸ்கர் சார், சொல்லுங்கள் சார். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஐயா இருக்கேன் சார். சரிங்க சார். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இடையில பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ஓரத்தில் கொடி கம்பங்கள் பேனர்கள் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்க சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஹைகோர்ட் ஆர்டர் நிறைய முறை கொடுத்துருக்குது. ஆமாம் சார். அதை நாங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கும்பலே எங்களை என்ன தாக்குறதுக்காக வந்தாங்க. அதை எங்க உயர் அதிகாரியும் யாருமே எதுவுமே கண்டுக்கோ இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுவும் ட்ரை பண்ணவும் இல்லை. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கு அதை தடுத்துட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் என்ன தாக்க வந்தவங்களே என் மொபைல் வாங்கி பிடிச்சி போட்டு உடைச்சிட்டாங்க. என்னை தாக்க வந்தவங்களையும் கூட்டு வச்சு அவங்களும் பேசி என்னை சமாதானம் பண்ணி என்னை அப்படியே விட்டுட்டாங்க. அது எனக்கு ரொம்ப நாளா எனக்கு அது ஒரு மன உளைச்சலாவே இருக்கு. அது பாத்தீங்கன்னாக்கா எப்பாச்சும் போகும்போது வரும்போது அந்த மன உளைச்சல்லே போகும்போது எனக்கு இடையில எனக்கு ஆக்சிடென்ட் வேற ஆகி போச்சு.
அந்த அளவுக்கு ஆகி போச்சு. எங்க உயர் அதிகாரிகள் யாரையும் அதை கண்டுக்கல. இது வந்து நான் இப்ப இந்த நேரங்களில் நான் பேசலாமா என்னன்னு அதுவே எனக்கு டவுட்டா இருக்கு. அதாவது எங்களுக்கு வந்து ஏதாச்சும் வருமா சார் நல்லா புரிஞ்சிட்டீங்க. கரெக்டான உங்களுடைய ஆதங்கம் இது மட்டும் இல்லை, உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல நேர்மையான அதிகாரிகளுக்கு எல்லாம் இந்த நிலைமை தாங்க. ஏன் இந்த நிலைமை வருதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு தான் சொன்னேன். ஏன் அவ்வளோ பெரிய மக்களும் இந்த பாருங்க, ஒரு சைடு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. ஹைகோர்ட் ஆர்டரை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு அதிகாரியாக நீங்கள் நிற்கிறீங்க. ஹைகோர்ட் ஆர்டரையும் மீறுறாங்க. யார் அது? பொலிட்டிக்கல் பார்ட்டி மீறுறாங்க. அப்போ ஹைகோர்ட்டையே தும்சமாக நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் சக்தியும் யார் கொடுக்கறது அப்படின்னா, டேய் நம்ம ஹைகோர்ட் ஆர்டரை மீறுறோம்டா, பார்த்துக்கலாம்டா, நம்ம ஆட்சி அமைச்சா காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் இருக்காயா அப்படின்னு அவங்களோட தைரியத்தில் தானே இருக்காங்க. ஏன்னா அதிகாரிகளும் ஏன் அதை எடுக்க மாட்டேன்றாங்கன்னா, எப்பா இவன் ஆட்சிக்கு வந்துட்டானா, யாராவது ஒருத்தன் இவங்க கட்சியில் யாராவது சிஎம் மினிஸ்டராக வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணோம்னா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் ஆக்ஷன் எடுப்பாங்க, நம்ம புள்ள குட்டி இருக்குன்னு அதிகாரிகளும் பயப்படுறாங்க. அதுக்காக தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதிகார வர்க்கத்தையும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய மினிஸ்டர்ஸு சிஎம்னு வந்துடுறாங்க பாருங்க, இந்த அதிகார வர்க்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை மினிஸ்டர்ஸுக்கும் சிஎம்க்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொண்ட குழு ஒன்று அமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அதிகார வர்க்கத்துக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நாடு உருப்படும்னு சொன்ன பார்த்துட்டிங்களா? நீங்கள் தான் அருமையான உதாரணம். உங்களை மாதிரி தினம் தினம் ஒவ்வொரு அதிகாரியும் இப்படி தான் செத்துட்டு கிடக்கிறான். இதுக்கு மாற்றம் வரணும்னா இந்த அதிகார வர்க்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரை பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து தூக்கணும். இல்லைன்னா வேறு வழியே இல்லை. உங்கள் நிலைமை தான் எல்லாத்துக்குமே. ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார் இப்போ என்ஜிஓ அப்படின்னு பார்த்தா 3 இதுவாக டிவைட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ட்ரஸ்ட், சொசைட்டி, கம்பெனி, இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் என்ன சார்? அதாவது ட்ரஸ்ட்டுன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டு வந்து எதுக்குன்னா ஒரு பொது சேவை செய்கிறதுக்கோ இல்லை மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறதுக்கோ ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து சில திட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சொசைட்டிலே அப்படி தான், மினிமம் ஒரு 7 பேர் மெம்பரை சேர்த்துக்கிட்டு அது சொசைட்டி ஆரம்பிப்போம். சொசைட்டியும் அதே தான், ஒரு பொதுவான ஒரு செயலுக்கு செய்கிறதுக்கு தான் சொசைட்டி. கம்பெனின்ற ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று வரும். ஒரு கம்பெனிலேயும் ஒரு 2% வந்து ஒதுக்கணும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு. ஒரு கம்பெனி ஒரு இடத்துல ஒரு நிறுவுறாங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள், அங்கே இருக்கிற ஏரியாக்களை படிப்புக்கு இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி செலவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு சிஎஸ்ஆர், அந்த ஃபண்டை வந்து மக்களுக்கு யூஸ்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனியோட இதில் இருக்குது. ஸோ மூணுமே வந்து தனித்தனி இதுதான். அது ட்ரஸ்ட்டுன்றது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் கூட ஒரு 2 பேர் 3 பேர் வச்சுக்கிட்டு அது பண்ணுறது. அதுக்குன்னு தனித்தனி பைலாக்களை அமைக்கணும், அவங்க தனித்தனி திட்டங்கள் இருக்கணும். இதில் வந்து அரசியல் கலப்பு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த இதிலெல்லாம் வந்து அரசியல் கலப்பே இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் இயங்கணும். அரசுக்கு எதிராகவோ இல்லை மத ஜாதிக்கு அப்பாற்பட்டோ தான் இயங்கணுமே தவிர்த்து இதில் வந்து மத சாயல்களோ அரசியல் சாயலோ பூசாத அளவுக்கு இருக்கணும் மூணுமே. ஓகே சார். சார் நிறைய என்ஜிஓஸ் வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா சார்? ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், சட்டத்தில் 18 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னெலிஜிபிள்னு கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தாராளமாக வரலாம், கண்டிப்பாக வரலாம். அவங்களாம் இளைஞர்கள், இதெல்லாம் வந்து என்ஜிஓக்களில் அவங்களாம் இன்வால்வ் ஆகணும். அப்போ தான் வந்து பொது வாழ்க்கையை பற்றி தெரியும், பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி சொசைட்டிக்காக பாடுபடலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். ஓகே சார். சார் அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லைங்க, நேராக போக வேண்டியது ஒரு 7 பேர் தான் மினிமம். சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் 7 பேர் மினிமம் போயிட்டு நேராக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ரொம்ப இந்த இதில் வந்து குழப்பவே வேணாம். அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸ் கொடுத்து அதில் மினிமம் 7 பேர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அந்த அவங்களோட ஐடி, அந்த ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா போதும். அதில் 2 லீகல் அட்வைசரும் கேட்பாங்க. அதுக்கு மினிமம் இது ரெக்குயர்மெண்ட்ஸு. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மெம்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப இப்போலாம் சிம்பிளிஃபை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ என்ஜிஓ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரசிடென்ட், செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ட்ரெஷர்னு இந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே மேண்டிட்டரியாக நம்ம அவங்களுக்கு அசைன் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதாவது நீங்கள் அமைப்புறீங்கன்னா அதுக்கோட பாடி வந்து கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது அந்த அமைப்புக்கு யார் தலைவர் செய்யலாம், அவருடைய பவர்ஸ் என்ன, ஒரு செயலாளரோட பவர்ஸ் என்ன, பொருளாதார பவர்ஸ் என்ன, மெம்பர்ஸோடைய பவர்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பைலா உருவாக்கணும்.
பைலா உருவாக்கி ஒருத்தரை நீக்கிறதுக்கோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல் இது பண்ணிங்கன்னா தான் அது ஒரு அமைப்பாக உருவாகி அவங்களால அதை செயல்படுத்த முடியும். சும்மா எல்லாரும் தொடங்கிட்டு எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லாமல் எதுவும் பண்ணிங்கன்னா அதை ஒழுங்காக நடத்த முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் அந்த அமைப்புக்கு ஒரு தலைவர் எலெக்ஷன் வைக்கும். இப்போ சொசைட்டியாக இருந்தால் கம்பல்சரி எலெக்ஷன் வச்சு கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். இப்போ ட்ரஸ்ட்டுக்கு அது மாதிரி தேவையில்லை, உள்ள இருக்க மெம்பர்ஸ் அவங்க இது பண்ணாலே போதும். ஸோ இதில் வந்து சொசைட்டியில் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தலைவர் செயலாக பொருளாருக்கும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கும் ஒரு செயல்படக்கூடிய அதிகாரங்களை கொடுத்துருப்பாங்க. அதை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போ பொருளாளர்னா வந்துட்டு அவங்க ட்ரஸ்டினா வந்து அவங்க தான் வந்து அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. தலைவர்ன்ற பொதுவாக தலைமை தாங்கி இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லுவாங்க. செக்ரட்டரின்றவர் வந்து செயல்படுத்தக்கூடியவர். அதாவது தலைவர் சொல்கிறதையும் அந்த பொருளாளர்கிட்ட இருக்கிற ஃபண்டை வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யலான்னு அவர் திட்டங்கள் வைப்பார். இவங்க 3 பேரும் டிசைட் பண்ணதை இந்த மெம்பர்ஸ்கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே சார். சார் இப்போ நிறைய பேர் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளேயே அது ஆர்கனைசேஷன் டோட்டலாக வந்து டிசால்வ் ஆகிடுது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? முக்கிய காரணம் என்னன்னாக்கா, முதல்ல வந்து அவங்களுக்குள்ள புரிதல் இருக்காது. ரெண்டாவது அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் வந்துச்சுன்னா கூட அது செயலிழந்து போவோம். அதன் பிறகு என்னென்னா, எந்த நோக்கத்துக்காக உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கம் உயரிய நோக்கமாக இருக்கணும், அது மக்களை நோக்கி பயணம் செய்யணும், மக்களுடைய நன்மைக்காக இருக்கணும். மேஜராக மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உயரிய நோக்கத்துக்கு ஏற்பட்டு இருந்தால் அது அருமையாக வளரும். ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். நீங்கள் நோக்கமே சரியில்லை, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். சார், இப்போ வந்து நம்ம அமைப்புகளை பற்றி பார்த்தோம், அரசியல் அமைப்பு எப்படி உருவாக்குது அப்படின்ற பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே பிறப்பிடம் எது சார்? அதாவது என்ன கேட்குறீங்கனாக்கா, அரசியல் கட்சிகள் உருவாகிற இடம் தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இல்லைங்களா, இதனுடைய பிறப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா 230 ஆர்டிக்கிள், அதாவது எல்லாமே இந்திய அரசு சட்டத்துக்கு கீழே தான் வருது. நீங்கள் அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா 234 கீழே வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து 29 கேபிட்டல் ஏல நீங்கள் 294 ஆர்டிகல் 294ல் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனுடைய பாடி அது ஆக்சுவலாக. அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த பீப்புள் ரெப்ரசன்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் அந்த சட்டத்துக்கு கீழே தான் அந்த இதில் வரும், சரத்துக்கு கீழே வரும். இந்த மற்ற அமைப்புகள்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சொசைட்டி ஆக்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், இதெல்லாம் வந்து ஆர்டிகிள் சரத்து 19 உட்பிரிவு 1 இந்திய அரசு சட்டத்தின் கீழே இதனுடைய பிறப்பிடமாக அமையும். ஓகே சார். சார், இப்போ கட்சிகளுக்கு வந்துட்டு சிம்பிள் அப்படின்னு அலாகேட் பண்ணுறாங்க இல்லையா சார், அது எப்படி அலாகேட் பண்ணுறாங்க? அதாவதுங்க, இதுக்குன்னு ஒரு தனியாக ரூல் 1968 கொண்டு வராங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு கீழே தான் யார் யாருக்கு எப்படி சிம்பிள் ஒதுக்கணும் அப்படின்ற வரைமுறையெல்லாம் வரும். கட்சிகளுக்குள்ள டிஸ்பியூட் ஏதாவது வந்தால் கூட இந்த ஆர்டர் முறைப்படி தான் இவங்களுக்குள்ள கட்சியினுடைய உட்பூசல்லாம் வந்து கமிஷன் வந்து டிசைட் பண்ணும். ஓகே சார். சார், இப்போ அரசியல் கட்சிகள்லாம் வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஆனால் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லயே முன்னாடி பேசின மாதிரி இன்றைய மாதிரியே அதுவும் டிசால்வ் ஆகிடுது. அதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்னென்னா, மக்களுக்கான தேவையான இதை வந்து அவங்க வந்து சரியான முறையில் வந்து அணுகிறதில்ல, மக்களே அணுகிறதில்ல. அவங்களோட செயல்பாடுகளும் மக்களுக்கு தேவையான கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இல்லாதனால அது வந்து இப்போ கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்கன்னா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்சை வச்சு ஃபண்டு வரதுக்கும் பிளாக் மணி ஒயிட் பண்ணி இந்த வேலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் கட்சி ஆரம்பிப்பாங்க. அந்த வேலை முடிச்சுட்டு அதோட கட்சை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு பேரில் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சில குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்டாண்டர்டாக சில கட்சிகள் இருக்குன்னா மக்களுக்கு வந்து என்ன சேவை செய்யலாம், என்ன பண்ணலாம், என்ன இந்த நோக்கம் இருக்கணும். அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா மக்களுக்கு என்ன தேவைகள் செய்யலாம், நாட்டை எப்படி நல்லா வளர்ச்சி அடைய வைக்கலாம், இந்த மாதிரி நோக்கத்தோடு ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வந்து அந்த கட்சி சேரக்கூடிய அளவுக்கு மக்கள் விரும்பி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சி வந்து போகாது. இந்த மாதிரி மக்களுக்கிட்ட தேர முடியாத இது பண்ண முடியாமல் பேரளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்காரதெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த மாதிரி கோல்மால் வேலை பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து நிறைய கட்சிகள் வந்து இன்னைக்கு இல்லாமல் காணாமல் போயிடுறது. காரணமே அதுதான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. அது சரத்து பாருங்கள், கான்ஸ்டியூஷனில் வந்து 324 ஆர்டிகல் 324ல் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பவர்லாம் இருக்குது. இதெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. பேசப்படாத நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு 2 பேருமே அட்ரஸ் பண்ணீங்க. சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக கலைச்செல்வன் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ SOV அப்படின்ற சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.